ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 45 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் ஆண்டவர் கோரேசு என்று சொல்லக்கூடிய அரசனை பார்த்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்படி அவனுக்கு அவர் சொல்வதற்கு காரணம் என்னமா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. எதற்காக அவனுக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அப்படி செய்கிறேன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, மனுக்குலம் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க யோவான் 4 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாக்கோபுடைய கிணறுல தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி வந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த இடத்துலையும் அந்த சாதாரண பெண்மணியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயனால். அந்த ஸ்திரீ தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அரசனானாலும் சரி, அன்றாட குடும்ப வேலைகளை பார்க்கிற ஆர்டினரி பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் ஒருபோதும் தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அண்ட சராசரம் படைத்த ஆண்டவர் தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவன் அல்ல, மாறாக தன்னை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை அறிந்து கொள்வதில் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்தமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் பெருகும். இங்கே ஆண்டவர் கோரேசு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு என்று சொல்லுகிறார். இங்கே சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்னார் என்று நீ அறிந்தாயானால் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆண்டவர் மனுக்குலம் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நீங்க 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். சமாரிய ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் கேட்கும்போது, தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்தாயானால் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இங்க பவுலோ ஆணித்தரமா சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிற இந்த ஆண்டவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்படி பவுல் ஆணித்தரமா சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும்
குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அறிகிற அறிவு ஒரு மகா மேன்மையான ஒன்று. அந்த ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக, அந்த மகா மேன்மையான ஒன்றுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். மற்றதெல்லாம் இந்த மேன்மைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, குப்பை என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவரை அறிந்து கொள்வதனுடைய மகா மேன்மை என்ன என்பதை பவுல் புரிந்து கொண்டபடினால, மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினபடினால தான் பவுலால தைரியமா சொல்ல முடிந்தது, பிற்நாட்கள்ல நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, நீங்க 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு மேட்டிமையான எண்ணத்தையும் தர்க்கங்களையும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் சிறைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். தர்க்கங்களும் சில மேட்டிமையான எண்ணங்களும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற ஒன்றாய் இருக்கிறது. யார் அடிக்கடி தர்க்கத்திலேயும் மேட்டிமையிலும் விழுகிறார்களோ அவர்களால ஆண்டவரை அறிந்து கொள்வது அரிதான ஒன்றாய் மாறிவிடுகிறது. ஆனபடினால் தான் பவுல் சொல்றாரு, ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கிற தர்க்கங்களையும் எல்லா விதமான மேட்டிமைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நான் சிறைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினபடினால, அது மாத்திரம் இல்ல, எல்லா தர்க்கங்களையும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பின எல்லா மேட்டிமைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் சிறைப்படுத்தினபடினால பவுலால தைரியமாக ஆணித்தரமா சொல்ல முடிந்தது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை அறிகிற அறிவில வளர வேண்டுமானால், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த மகா மேன்மையான அந்த அனுபவத்துக்காக மற்ற எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிற மகனாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தர்க்கங்களையும் எல்லா மேட்டிமைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் சிறைப்படுத்துகிற மகனாக நீ காணப்பட வேண்டும். அப்படி இருப்பாயானால் நீ ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஆனந்தமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் பெருகும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அவர் தம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. அண்ட சராசரம் படைத்த தேவன் தான். ஆனாலும் அவர் தம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. அவர் மனுக்குலத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நீ அறிந்து கொள்ளும்படியாக அந்த அழைப்பை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். வேதத்துல அநேகர் ஆண்டவரை ஒவ்வொரு விதமா அறிந்து கொண்டதை நம்மால வாசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு 4 நபர்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி உங்களுக்கு முன்பதாய் சுருக்கமாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது நபரை குறித்து வாசிப்போம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல மோசேயினுடைய மாமனராகிய எத்ரோ சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் செய்த யாவையும் குறித்து கேள்விப்பட்ட மோசேயினுடைய மாமனாராகிய எத்ரோ, கர்த்தர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புத அடையாளங்களோடு கூட வெளியே கொண்டு வந்ததை கண்டு கேள்விப்பட்ட மோசேயினுடைய மாமனராகிய எத்ரோ, மீதியானின் ஆசாரியனாக இருந்த அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த எத்ரோ அவர் மீதியான்ல ஆசாரியனா இருந்தார். அவர் புறஜாதியார், புறமதஸ்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த புறஜாதியில அந்த புறமதத்துல
மீதியான்ல ஒரு ஆசாரியனா வேற இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புத விதமாக, ஆச்சரியவிதமாக, அதிசயவிதமாக வழி நடத்தினதை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததை கேள்விப்பட்டு கண்ட இந்த எத்ரோ சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்கிற இந்த அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவரை அவர்கள் 10ஓட 11 தான் நினைக்கிறார்கள். அவங்களுக்கு அவர் தெய்வம், எங்களுக்கு ஆண்டவர் தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆண்டவர் 10ஓட 11 அல்ல, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லி எத்ரோ மீதியானுடைய ஆசாரியனாயிருந்த அந்த புறஜாதியான் புறமதஸ்தான் சொல்லுகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அறிவு உனக்கு இருக்கிறதா? ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்னிடத்துல வந்து பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இந்த நபர் அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்கு போய் இவ்வளோ பணம் கொடுத்து அந்த பூஜாரி கிட்ட சொல்லி எனக்கு விரோதமாக சூனியம் பண்ணுறாரு, மந்திரம் பண்ணுறாங்க, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் என்னிடத்துல சொல்வது உண்டு. நான் அவர்களை பார்த்து வேதனைப்படுவேன். என்ன சொல்லி திரும்ப வேதனைப்படுவேன்? இவர்களுக்கு கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்கிற அறிவு இல்லையே. அப்படி இருந்தால் அந்த சூனியத்துக்கும் அந்த மாந்திரிகத்துக்கும் அவங்க பயப்படவே மாட்டாங்க. என்ன வேணா பண்ணிக்கிட்டு போட்டோம், உங்களுக்கு விரோதமா ஜனங்க ஒன்றும் உங்க மேல வந்து பலிக்காது. ஏனென்றால் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். இந்த அறிவு உனக்கு இருக்குமானால், யாக்கோபே உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலே உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்கிற அறிவு உனக்கு இருக்குமானால், நீ ஆண்டவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று அறிந்திருந்தாயானால் நீயே சொல்லுவ, லூக்கா 10:19 படி சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீயே தைரியமாய் பறைசாற்ற முடியும். இன்றைக்கு கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று நீ அறிந்திருக்கிறாயா? மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் பெருகும். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-5 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து அதை அஸ்தோத் என்று சொல்லக்கூடிய ஊரில், தங்களுடைய ஊரில் இருக்கிற தாகோனுடைய கோயிலில் வைத்தார்கள். அந்த தாகோன் என்ற தங்கள் தெய்வத்துக்கு கீழாக இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து விட்டார்கள். மறுநாள் காலையில அந்த கோயிலை திறந்து அவர்கள் பார்க்கும்போது தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அவர்கள் மறுபடியும் அந்த தாகோனை எடுத்து, அந்த தெய்வத்தை எடுத்து, அந்த சிலையை எடுத்து அதன் ஸ்தானத்தில் நிற்க வைத்தார்கள். நிற்க வைத்து விட்டு போனார்கள். மறுபடியும் அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா அந்த தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து உடைந்து கிடந்தது. அதனுடைய தலையும் அதனுடைய கைகளும் உடைந்து அந்த தாகோனுடைய உடல் மாத்திரமே இருந்தது. இதை பார்த்த பிற்பாடு அந்த தாகோனுடைய பூஜாரிகள் கூட அந்த கோயிலுக்குள்ளாய் பிரவேசிக்கவில்லை, பிரவேசிப்பதை விட்டுவிட்டார்கள். அந்த பூஜாரிகளுக்கு கூட தெரிஞ்சிச்சு கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லி. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ இன்னும் அதை அறியாமல் இருக்கிறாயே. அங்கே ஆசாரியனாகிய எத்ரோ சொல்லுகிறான், புறஜாதியினுடைய ஆசாரியனாகிய எத்ரோ சொல்லுகிறான்,
கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லி இன்றைக்கு நீ அதை அறிந்திருப்பாயானால் நீ தைரியமாய் உன் வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும். பிசாசை கண்டு, பேயை கண்டு, பில்லி சூனியத்தை கண்டு, மாந்திரிகத்தை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆண்டவர் இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அடுத்தபடியாக இன்னொரு நபரை குறித்து வாசிப்போம். எடுத்து வாசிங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக கடந்து சென்றான். அந்த சோதனையை அவன் சாதனையாய் மாற்றினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஆண்டவரை குறித்த இந்த அறிவு இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். முதலாவது அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் என்று சொல்லுகிறான். அவன் கர்த்தரை தன் மீட்பராக அறிந்திருந்தான். நான் சோதனை ஊடாக கடந்து செல்கிறேன், உண்மைதான். ஆனால் இந்த சோதனையிலிருந்து என் மீட்பர் என்னை மீட்டெடுப்பார் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். மீட்டெடுக்கிற என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். மிகப்பெரிய சோதனை கூட கடந்து சென்ற அவனுக்கு மிகப்பெரிய வெளிப்பாடு இருந்தது. அவன் சொல்லுகிறான், கடைசி நாள்ல அவர் பூமியின் மேல வந்து நிற்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ சோதனையூடாய் கடந்து செல்லுகிற இந்த நேரத்துல உனக்கு இந்த அறிவு வேண்டும். ஆண்டவரை குறித்த இந்த அறிவு உனக்கு வேண்டும். உன் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, ஒரு சோதனையோட நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஆண்டவர் இருக்கிறாரா, என் பிரச்சனையை அவர் பார்க்கிறாரா என்றெல்லாம் புலம்ப ஆரம்பித்து விடுவோம். ஆனால் அந்த சோதனையின் வேளையில யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். நீ எந்த நேரத்தில் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? சாதாரண நேரத்தில், எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கிற நேரத்தில் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது எளிது. ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது எளிது. ஆனால் சோதனை ஊடாய் கடந்து செல்லும் போதுதான் உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒருவேளை இப்ப நான் சோதனையினூடாய் போய் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த சோதனை நீர் எனக்கு குறித்த பிளான, நீர் எனக்கு குறித்த திட்டத்தை, நீர் என்னை கொண்டு செய்ய நினைத்த திட்டத்தை தடை செய்ய முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் எனக்கு வைத்திருக்கிற திட்டம், நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும், அது தடைபடாது என்று சொல்லி யோபு சொல்லுகிறான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனபடினாலே அவன் எல்லாவற்றையும், தான் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். செல்வந்தனாய் இருந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆண்டவர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். மிகப்பெரிய செல்வந்தனாய் மாறினான், மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாய் மாறினான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ சோதனையூடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீ அறிந்து கொள்வாயானால், உன் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டம், உன் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற நோக்கம், அவர் உனக்கு பண்ணின வாக்கு தத்தம், அவருக்கு உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோபு என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருந்தான். இன்றைக்கு கர்த்தரை குறித்த இந்த அறிவு உனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில, இப்பொழுது நீ கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அவன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நபரை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள்.
தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இங்கே தாவீது சொல்லுகிறான், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எந்த சூழ்நிலையில தாவீது இதை சொல்லுகிறான் தெரியுமா? 56வது சங்கீதத்தினுடைய அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிறத வாசித்து பாருங்க. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். பெலிஸ்தியர் காத்தூரில் தாவீதை பிடித்த போது, தன்னுடைய சத்துருவின் கையினால பிடிக்கப்பட்ட போது, தன்னுடைய சத்துருக்கள் தன்னை வணைந்து கொண்ட போது தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நம்மளா இருந்தா அந்த சூழ்நிலையில் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்தார்னா ஏன் சத்ருக்கள் எல்லாம் ஏன் எனக்கு எதிராக வராங்க, ஏன் என் சத்ரு கையில் நான் மாட்டிக்கணும் என்று சொல்லி நாம் சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே பெலிஸ்தியர் கையில காத்தூரில் தாவீது பிடிக்கப்பட்ட போது அந்த சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவது ரொம்ப எளிது, அது யார் வேணா சொல்லிடலாம். ஆனால் உன் சத்ருக்கள் உன்னை நெருக்கும் போது, உன் சத்ருக்கள் உன்னை வணைந்து கொள்ளும் போது, உன் சத்ருக்கள் உன்னை பீறி போட பார்க்கும் போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று நீ அறிந்து கொள்வாயானால் கர்த்தரிடத்திலிருந்து நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய். சங்கீதம் 118:6 வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறான். 7வது வசனத்துல தாவீது சொல்லுகிறான், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். நீ எப்போ கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? உன் சத்ருக்குள்ள உன்னை நெருக்கிற நேரத்துல கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், வாக்கு மாறாதவர். அவர் சொல்லி இருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உன்னுடைய நல்ல நாட்கள்ல மாத்திரமல்ல, உன் சத்துருக்கள் உன்னை நெருக்குகிற இந்த நாட்களிலும் அவர் உன் பட்சத்துல தான் இருக்கிறார். நீ மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. அவன் உனக்கு என்ன செய்ய போகிறான்? ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ அறிந்து கொள்வாயானால் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்த சத்ரு 7 வழியாய் ஓடி போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. சங்கீதம் 20:6 வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். தாவீதினுடைய அடுத்த வார்த்தை இதுதான், கர்த்தர் யார் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை வீண் விருதாவாய் அபிஷேகம் பண்ணவில்லை, வீண் விருதாவாய் தம்முடைய பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுக்கவில்லை. அவர் உன்னை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்று தாவீது அறிந்திருந்தது போல நீயும் அறிந்து கொள்ள வேண்டும். 4வதாக ஒரு நபரை குறித்து நாம் பார்ப்போம். எடுத்து வாசிங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறான், தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து இருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து நடக்கிற மகனாக மகளாயிருப்பாயானால் நீ நன்றாயிருப்பாய் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுதல் என்கிற இந்த சப்ஜெக்டே தவறாக பேசப்படுகிறது. ரோமர் 8:15 இன்னைக்கு தவறாக போதிக்கிறவர்கள் உண்டு. அவர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். இனி நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை என்று சொல்லி சிலர் ஆண்டவர் கூட பயப்பட தேவையில்லை என்று போதிக்கிறார்கள். இந்த 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்குது பாருங்க. அதை வைத்துக்கொண்டு நீங்க ஆண்டவருக்கு பயப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஊழியக்கார் தன்னுடைய பிரசங்க வேளையில இப்படியா சொன்னார்,
தன்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் இந்த ஃபுட்பாலை எட்டி உதைக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட எட்டி வச்சிருவாராம். ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஃபுட்பாலை எட்டி உதைக்கிற மாதிரி தான் ப்ராப்ளத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட எட்டி உதைப்பாராம். உங்கள் பிள்ளைங்க ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுக்காம எட்டி உதைச்சி தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இங்கே அவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பயப்பட தேவையில்ல, என் ப்ராப்ளம் எல்லாம் எட்டி ஆண்டவர்கிட்ட உதச்சி நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். மிகவும் தவறு பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு அஞ்சி பயந்து நடப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரங்க அவங்கக்கிட்ட நீங்கள் துணியை போடுறீங்க துவைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறீங்க ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு, அவங்க உங்கள் காலில் எட்டி வச்சு இதை எடுத்துன்னு போ, இதை ஊற வச்சு துவை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அம்மா நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான், எங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மனுஷனே மதிப்பை எதிர்பார்ப்பானால் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரிடத்துல நீ ஒரு காரியத்தை சொல்லும்போது, ஒரு காரியத்தை கேட்கும்போது, உன் ப்ராப்ளத்தை கொடுக்கும்போது காலில் எட்டி வச்சு இதான் எடுத்துக்கோங்க ஆண்டவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரிடத்துல பயத்தோடும் பக்தியோடும் நாம் அவரிடத்துல சேர வேண்டும் பிரியமானவர்களே. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் காணப்பட வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம ஆண்டவரிடத்துக்கு போகும்போது அவர் நமக்கு அப்பா தான், ஆனாலும் இந்த ரெவரன்ஷியல் ஃபியர் நமக்கு காணப்பட வேண்டும். மதிப்பு கலந்த பயம் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது நமக்கு வர வேண்டும். ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருக்கு பயந்திருப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று சாலமோன் ராஜா அறிந்திருந்தான். நீ ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மகனாக இருப்பாயானால் நீ நன்றாக இருக்க போகிறாய். நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி கர்த்தாவே. உன் ஆண்டவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் ஆண்டவரை நீ அறிந்திருப்பாயானால் எந்த மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் நீ பயப்பட மாட்டாய். இப்பொழுதே உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மாந்திரிக வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்பட்டு போவதாக என்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று நீ அறிந்து கொள்வாயானால் அவைகள் உன்னை தொடாது. கர்த்தர் சர்ப்பங்களை எடுக்கும், தேள்களை மிதிக்கும், சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே. உலகத்தில் இருக்கிறவர், உன்னில் இருக்கிறவர் பெரியவர். உன் குடும்பத்தை விட்டு சத்துருவின் கிரியைகள் விலகி ஓடுகிறது இயேசுவின் நாமத்திலே. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் எல்லா தேவரை பார்க்கிலும் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற கிருபையை நீ தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவேளை சோதனையின் ஊடாக நம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருப்பார்களானால், ஹல்லேலூயா, மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொல்லி புலம்பாதபடிக்கு என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளுகிற கிருபையை தாங்க சுவாமி. Thank you Lord. உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர் அல்லவா? ஆண்டவரே, நல்ல நாட்கள்ல மாத்திரமல்ல, இந்த சோதனை நாள்ல கர்த்தர் அவர் பட்சத்திலே தான் இருக்கிறீர். அதை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை உங்களுக்கு தாங்க சுவாமி. அதன் மூலம் உம்மிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அருள் புரிவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord. Hallelujah. இப்பொழுது நீர் இதை அனுக்கிரகம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்மை மனமார துதிக்கிறேன். உம்மை மனமார துதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளாக தெய்வத்தினுடைய திருப்பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வியாதிகள் நீங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வேளையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய வலது பார்சத்துல கர்த்தர் அவர்களுக்கு நிழலா இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி சுவாமி. வலது பக்கத்துல அவர்களுக்கு நிழலா இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி சுவாமி. கர்த்தர் அவர் பட்சத்துல இருக்கிறபடினாலே அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனுஷ கிரியைகளையும் நீர் அதமாக்கி போடுகிறபடினால, அவமாக்கி போடுகிறபடினால் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு அஞ்சி பயந்து நடக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நன்றாயிருக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அனுக்கிரகம் செய்வீராக. நன்றியப்பா. இப்பொழுது ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். விசேஷமாக வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியின் படுக்கை மாறுவதாக, இப்பொழுது அவர்களுக்கு அற்புத சுகம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வீட்டின் அறைக்குள்ளாக கர்த்தருடைய திவ்ய பிரசன்னம் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறதற்காக, அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனமாரமை துதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். Kindly watch this program Jeeva Vasanati Pittukondu on Tamil TV every Saturday at 5:30 p.m. Thank you. Bye.